அண்மை செய்தி 38 நாட்களுக்கு பின் அரசியல் பேச தயாராகும் தாவேகா தலைவர் விஜய். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். வணக்கம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கூறி தமிழக அரசியலில் சலசலப்பை கிளப்பிய விஜய் தற்பொழுது தனித்து விடப்பட்டிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட கட்சிகள் அனைத்தும் தற்பொழுது கழன்று சென்றிருக்கிறது. இதனால் விஜய் சைலண்ட் மோடிலே இருக்கிறாரா என்ற ஒரு வினாவும் எழுந்திருக்கிறது. திரை நட்சத்திரமாக விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியில அமோக வரவேற்பு இருக்கிறது. அதனை அப்படியே ஓட்டு வங்கியாக மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்ட விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார். கட்சி தொடங்கிய பின்னர் அவர் பங்கேற்ற மாநாடுகள், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம் மற்றும் பிரச்சார கூட்டங்கள் அவரது ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது. ஆனால் அரசியல் களத்தில் சிங்கிளாக நின்று அவர் களம் காணலாம் என்று திட்டமிட்டிருப்பதாகவே கூறப்படுகிறது. காரணம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அவர் தெரிவித்திருந்த போதிலும் கூட இதுவரை எந்த கட்சியும் கூட்டணிக்கு இசைவு தெரிவிக்கவில்லை. எனவே நீண்ட நாட்களாகவே, அதாவது 38 நாட்களாகவே அவர் சைலண்ட் மோடிலே இருந்தார். ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் திரைப்பட சென்சார் போர்டு சர்ச்சை. எனவே அவர் வரும் 25ஆம் தேதி செயல் வீரர் கூட்டத்தை திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் டிசம்பர் 18ஆம் தேதி நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவிற்கு பின் எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவில்லை. ஜனநாயகன் சென்சார் பிரச்சனை மற்றும் சிபிஐ விசாரணை குறித்தெல்லாம் பேசாமல் இருக்கும் நிலையில் வருகின்ற 25ஆம் தேதி கட்சி சார்பில் நடைபெறவுள்ள செயல் வீரர் கூட்டத்தில் பேச இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.